பாம்பு பாம்பு! அம்மா அம்மா! அர்ஜுன் சார் கார்ல பாம்பு இருக்குமா? என்னடா ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? பாம்பு பார்த்தம்மா. அர்ஜுன் சார் கார்ல பாம்பு இருக்கு. என்னது? பாம்பா? ஆமாமா, கார்ல பாம்பு இருக்கு. நீ ஒழுங்கா பாத்தியா? காருக்குள்ள எப்படி பாம்பு வரும்? எப்படி வந்துச்சுன்னு தெரியலம்மா, ஆனா காருக்குள்ள பாம்பு இருக்கிறத நான் பார்த்தேன். ஐயோ கடவுளே, என்னப்பா இதெல்லாம்? ஏற்கனவே இந்த வீட்டுக்கு சர்ப்பதோஷம் இருக்கு. இவன் என்னடானா அவன் காருக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொல்றான். பாட்டி, நீங்க இவன் பேச்செல்லாம் நம்பாதீங்க. ராத்திரி ஏதோ கெட்ட கணம் வந்திருக்கோம், அதே ஞாபகத்துல வந்து வளர்றான். காருக்குள்ள எப்படி பாட்டி பாம்பு? இல்லங்க ஐயா, நான் ஒண்ணு கனவு கண்டுட்டு வந்து சொல்லல. காருக்குள்ள பாம்பு இருக்கிறத பார்த்துட்டு வந்து தான் சொல்றேன். ஏய், நீ எதுக்கு தேவையில்லாம கார் டோர் ஓபன் பண்ண? உனக்கு என்ன வேலைங்க? தினம் காரை கழுவுற மாதிரி இன்னைக்கு காரை கழுவலான்னு தாங்க போனேன். பார்த்தா பாம்பு இருக்குங்க. ஏய், கண்டதையும் பேசி வீட்டில் எல்லாரையும் பயமுறுத்தாத. என் கார்ல பாம்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ராத்திரி நான் தானே காரை ஓட்டிட்டு வந்து டோரை லாக் பண்ணி மேலே போய் படுத்தேன். பாட்டி, போயும் நீங்க இவன் பேச்ச போய் நம்புறீங்களே? பாம்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் சும்மா உங்க எல்லாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்றான். அவன் பேச்சை நம்பாதீங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் கூட வாங்க, நான் காட்டுறேன். சரி நடப்பா, அங்க என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம். அம்மா, நீயும் ஏமா பாட்டி மாதிரி பண்ற? என் கார்ல பாம்பெல்லாம் எதுவும் இல்லம்மா. இல்லன்னு நீ எப்படி அர்ஜுன் சொல்ற? அவன் பார்த்தேன்னு உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். எதுக்கு ஒரு தடவை போய் பார்த்துடலாம். ஒருவேளை அது யாரையாவது கடிச்சிருச்சுன்னா? இது கடிக்கிறதா? கடிக்கிறதுக்கு அது என்ன உயிரோடு இருக்கிற பாம்புன்னு நினைச்சீங்களாமா? செத்த பாம்பை துணியில சுத்தி வச்சிருக்காங்க. கார் சீட்ல இருக்குமா அது? என்னது? செத்து போன பாம்ப துணியில சுத்தி வச்சிருக்காங்க? என்ன அர்ஜுன் இது? செத்து போன பாம்ப நீதான் உன் காருக்குள்ள வச்சிருக்கியா? உண்மையை சொல்லு. இல்ல பாட்டி, நான் ஏன் செத்த பாம்பை வீட்டுக்கு கொண்டு வர போறேன்? பாம்புனா ஜாக்கிரதையா இருன்னு ஏற்கனவே நீங்க வேற சொல்லிருக்கீங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஏய், ஏன் இப்ப நீ போய் சொல்ற? அர்ஜுன் ஐயா, நான் பொய் சொல்லலைங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன். இப்ப நான் சொன்னது எல்லாமே உண்மை. சரி, வாங்க போய் பாத்துடலாம். எங்க பார்த்த வந்து காட்டு. அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அத மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ, பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு. அதான் நீங்க சொன்னீங்களேம்மா, அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி
ஐயோ உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.